Hello students, welcome to 2 plus 2 channel. இந்த exercise 3.1ல 10th max 4th sum பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நம்பர் வந்து அப்போ எப்படி எடுத்துக்கணும், 3 டிஜிட் நம்பர் தான் ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. 3 டிஜிட் நம்பர் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 100x + 10y + zன்னு எடுத்துக்கலாம். ரிவர்ஸில் போடுறதுனால 100z இசட்டை வந்து அன்சைடு எடுத்துக்கலாம், எக்ஸை வந்து லாஸ்ட் டைமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த டிஜிட்ஸ் த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் 3 டிஜிட் நம்பர் வந்து 11ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ ரிவர்ஸ் நம்பர் கண்டுபிடிச்சோம்ல, அது ஈக்குவல் டு இப்போ நம்ம வந்து நார்மல் அந்த ரிவர்ஸ் பண்ண நம்பரோட சம் வந்து நியூ நம்பர் வந்து 46ன்னு கொடுத்துருக்காங்க. மோர் தென் 5 டைம்ஸ் அதான் ஃபார்மர் நம்பர். இப்போ நம்ம ரிவர்ஸ் பண்ண நம்பர் இருக்குல்ல, அதோட ரிவர்ஸ் பண்ண நம்பருக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிடலாம் 3 டிஜிட் நம்பர். அந்த நம்பரோட 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி 46 ஆட் பண்ணோன்னா இந்த ஆன்சர் கிடைக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதை ஈக்குவேட் பண்ணி இங்கே இருக்கிறதுலாம் அங்கே 5 இன்சைட் போய் மல்டிப்ளை பண்ணி இங்கே இருக்கிறதுலாம் அங்கே கொண்டு போனோம்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. தேர்ட் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னா அதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, twice the tens digit is equal to the units. அப்போ twice the tens unitனா y தான் twice. அப்போ நம்ம வந்து 2yன்னு எடுத்துக்கலாம். x + 2y - z is equal to 0. இது ஒரு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 3 ஏதாவது எலிமினேட் பண்ணோம். நம்ம வந்து இசட்டை எலிமினேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனு தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ இதில் எலிமினேட் பண்ணோன்னா 11 கிடைக்கும். செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து அதே மாதிரி இதே மாதிரி எலிமினேட் பண்ணோம். இசட் இங்கே எலிமினேட் பண்ணால் அடுத்த இதில் இசட் எலிமினேட் பண்ணுறதுனால அந்த இதுலேயும் இசட் எலிமினேட் பண்ணோம். லாஸ்ட்டாக இப்போ நமக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்குல்ல, 2 ஈக்குவேஷன் நியூ ஈக்குவேஷன் கிடச்சிருக்குல்ல, அது திரும்பியும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா அப்போ வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷனில் வந்து நார்மலாக தேர்ட் ஈக்குவேஷன் வந்து 2ன்னு இருக்குது. நமக்கு வந்து தேர்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்குது, நார்மலாக தேர்ட் ஈக்குவேஷன் 2ன்னு இருக்கா, நமக்கான தேவைப்படுறது 95. அப்போ நம்ம நமக்கு வந்து ஜெட்டில் 95 வேணும். அப்போ டோட்டல் டேமை வந்து இதில் 95 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்ல, அதேமாதிரி நமக்கு இதில் வந்து 150 தான் 5th ஈக்குவேஷன். ஆனால் 4th ஈக்குவேஷனில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 4th ஈக்குவேஷனில் 3 தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து 50 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். 504 கிடச்சிருக்கு. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 504 மல்டிப்ளையில் இருக்குது, அங்கே டிவைட் பண்ணோம். அப்போ எக்ஸ் வேல்யூ 1. இப்போ வந்து இந்த 1 வந்து எதுலையா சப்ஸ்டியூட் பண்ணால் வேல்யூ கிடைக்கும். நான் வந்து 4th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 4th ஈக்குவேஷன் ஈஸியான ஈக்குவேஷனால் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன். 2 + 3y இருக்கா, 2 இங்கே ப்ளஸில் இருக்குது, அங்கே போகும் -3 இங்கே மல்டிப்ளேஷன் இருக்குது, டிவைட் ஆகும். அவ்வளோதான் எக்ஸ் வேல்யூ 3. நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நமக்கு ஒய் வேல்யூ கிடச்சிட்டுல, இப்போ ஒய் வேல்யூ கிடச்சிச்சுல, அதனால் நம்ம வந்து எக்ஸு ப்ளஸ் இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் + y + z is equal to 11. அப்போ இப்போ எக்ஸ் வேல்யூ 1 + 3 + z is equal to 11. அப்போ 4 + z is equal to 11. அப்போ z is equal to 11, இங்கே ப்ளஸில் இருக்கிறது அங்கே போகும்போது மைனஸ். அப்போ z is equal to 7. The number is நம்ம வந்து இப்படி அவ்வளோதான், நம்ம வேல்யூ தான் கண்டுபிடிச்சிட்டோம் முடிஞ்சுன்னு நினச்சி விட்டுறக்கூடாது. கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் த ஒரிஜினல் 3 டிஜிட்னால் இந்த இது தான் நம்ம ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம்ல, அந்த இது. 100 × 1, எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 3, 10 × 3, z வேல்யூ 7 எல்லாத்தையும் போட்டிங்கன்னா 137 வரும். ஏதாவது டவுட்னா பார்த்துக்கோங்க, ப்ளீஸ் நம்ம பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.